நாம் ரேஷன் பாமாயில் இருக்கக்கூடிய பித்தத்தை எப்படி முறிக்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லவபிள் ரெசிபீஸ். நான் இன்னைக்கு ஒரு ரேஷன் பாமாயில் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ வாங்கிட்டு வந்தது தான். இதோட பித்தத்தை எடுக்கிறதுக்காக நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற பொருள் என்னென்னா புளி, உப்பு, இஞ்சி. பாருங்கள், ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இப்போ புளியை நல்ல நம்ம கைகளில் தட்டையாக எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இதுக்குள்ளே தான் இப்போ நம்ம உப்பு வைக்கணும். அதனால் ஒரு கிண்ணம் மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கிடலாம். நம்மளோட உள்ளங்கையில் வச்சு நம்ம அதுக்கப்புறமா உப்பை உள்ளே வைக்கணும். அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம நல்லா தட்டி கொடுக்கணும். நல்லா தட்டி கொடுத்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற உப்பை இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வச்சு உப்பு வெளியே தெரியாத அளவுக்கு மறுபடி புளியாலேயே நல்லா கவர் பண்ணணும். நீங்கள் கருப்பு புளி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம். என்கிட்ட கருப்பு புளி இல்லை, நான் நார்மல் புளி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ உப்பு தெரியாத அளவுக்கு நல்லா நம்ம கவர் பண்ணிக்கிடலாம். நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி விட்டோம்னா உப்பு வெளியே வராது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா கைகளால் நல்லா டைட்டாக உருட்டி கொடுக்கணும். அப்போ தான் உப்பு வெளியே வராது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா உருட்டிட்டேன். உப்பு வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா டைட்டாக உருட்டியாச்சு. இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல பாமாயில், அதை இப்போ உடச்சி இந்த பாத்திரத்துக்குள்ளே சேர்த்துக்கிடலாம். பாமாயிலில் 0% கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது நிறைய கொலஸ்ட்ரால் இருக்கிற ஒரு ஆயில். அதனால கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்களாம் இந்த பாமாயிலை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அவ்வளோ எண்ணெய் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வடித்து ஊற்றிக்கிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த ஹீட்டுக்கு எண்ணெய் அப்படியே உருகுது, எல்லாமே உருகிருச்சு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிடணும்ல இஞ்சி, அதை தொலி எதுவுமே எடுக்காமல் நல்லா இந்த மாதிரி இடித்து உள்ளே சேர்த்துக்கிடலாம். தொலி எடுத்துட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம உருட்டி வச்சுருந்த அந்த உப்பு புளி உருண்டை இருக்குல்ல, அதை உள்ளே சேர்த்துக்கிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகி இதில் இருக்கக்கூடிய பித்தத்தை எல்லாமே இந்த இஞ்சியும் புளி உருண்டையும் எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் அப்படியே விட்டுக்கிறேன். 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், இஞ்சி நல்லா மேலே எழுந்து வந்துருச்சு. நான் இடையிடையே இந்த மாதிரி புளியை மட்டும் கொஞ்சம் கிண்டி கொடுத்துக்கிறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், புளி கருப்பாக ஆரம்பிச்சிருச்சு, நம்மளோட இஞ்சியுமே கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. அதாவது எண்ணெயில் இருக்கக்கூடிய பித்தம் எல்லாத்தையுமே இது எடுத்துக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கம்ப்ளீட்டாக ரெண்டுமே கலர் மாறிடுச்சு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து நம்ம நல்லா வடித்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடலாம். மொத்தமாக அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கே நமக்கு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் வரைக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். எல்லா பித்தமுமே எண்ணெயிலேருந்து இந்த புளிக்கும் இஞ்சிக்கும் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இதோட கலர் மாறுது. இப்போ இது சூடாக இருக்குது. இதை நல்லா நம்ம ஆற வச்சு ஆறினதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு பாத்திரத்துலையோ அப்படி இல்லாட்டி ஏதாவது வாட்டர் பாட்டில்லையோ ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ரேஷன் ஆயில் யூஸ் பண்ண மாட்டாங்க, அது உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்ட்டு. நம்ம இந்த மாதிரி இதை க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். தாராளமாக நம்ம இதை இப்படி யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலை மறக்காமல் உங்கள் பொண்ணான கையில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.